ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ஸ்டார்ம் வாரியர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். வார்லார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தையே கைப்பற்றுறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க அரசனையும் சிறைபிடிச்சிட்டு அங்க இருக்க மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கொலை பண்றாரு. ஒன்னு என் கூட வந்து சரி இல்ல செத்து போயிடு அப்படின்ற மாதிரி. அதுல இருந்து தப்பிக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரு விண்டு கிளவுடுன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துட்டு அவர் அழிக்க பாக்குறாரு. இருந்தாலும் முடியல. அதனால இவரு யாரால அழிக்க முடியுமோ அவரை தேடி கலையறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி படம் சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன ஸ்டோரி படம் வேணுமோ அதை நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல படத்துல நடிச்சிரு ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. கேரக்டர் ரைட்டிங் வைஸ் பார்க்கும்போது யார் கேரக்டருமே பெருசா எழுதல. யாரோடய மிகிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. டெக்னிக்கலே பாத்தீங்கன்னா படம் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சினிமோட்டோகிராஃபி நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் பரவாயில்ல வந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் பொசிஷன்ஸை பொறுத்தளவு நல்லா இருக்கே தவிர மற்றபடி எல்லா பொசிஷன்ஸுமே லேக் அடிக்க தான் செய்யுது. பெருசா சுவாரஸ்யமா ஒண்ணுமே கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேயர் ரஜன படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.